அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு. இங்கு செல்ல வேண்டாம், இலங்கையின் முக்கிய சுற்றுலா தலத்தில் ஆபத்தான நிலை. இலங்கையின் அரசு அதிகாரிகளுக்கு கடும் எச்சரிக்கை. விருந்தினரின் உயிரை புசித்த விருந்துபசாரம் தமிழர் பகுதியொன்றை அலறவிட்ட சம்பவம். வாகனம் வைத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். வீட்டிற்கே வரப்போகும் சேவைகள். ஓய்வூதியம் ரத்து. போர்க்கொடி தூக்கும் 500 முன்னாள் எம்பிக்கள். செம்மணியில் அடுத்தடுத்து வெளிப்படும் மனித எச்சங்கள். நாட்டில் குறைவடைந்த மரக்கறி விலை. விவசாயிகள் குற்றச்சாட்டு. கொட்டி தீர்க்க போகும் மழை. அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் மாதங்களில் அதிக வாகனங்களுக்கு கேள்வி ஏற்பட்டால் அவை வெளிநாட்டு இருப்புகளை பாதிக்குமாக இருந்தால் மாற்று ஏற்பாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அடுத்த பாதீட்டில் வாகன இறக்குமதி மற்றும் வாகன நிதி வசதிகள் மீதான வரிகளை அதிகரிப்பது குறித்து நிதியமைச்சர் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என திரைசேரி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதி தொடர்பான கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்டதன் பின்னர் இறக்குமதியாளர்கள் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள நாணய கடிதங்களை திறந்துள்ளனர். அவற்றில் 550 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள நாணய கடிதங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. மிகுதியானவை நிலுவையில் உள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வாகன இறக்குமதி மூலம் வெளிநாட்டு இருப்பு பாதித்தால் அதற்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அந்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனிப்பட்ட பாவனைக்காக சுமார் 30,000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி சாதாரண அளவிலான தேங்காய் சில்லறை விலை 185 ரூபாய் முதல் 205 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதேவேளை ஒரு சிறிய தேங்காய் 160 முதல் 190 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. நேற்றைய தினம் பொருட்களின் விலை குறைப்பை எதிர்வரும் 3 வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் கனத்த மழை பெய்து வருகிறது. இதனால் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா உல்லாச பயணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறிப்பாக சிவனொளி பாத மலைக்கு செல்லும் உல்லாச பயணிகள் தற்போதைய காலநிலையில் மலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சிவனொளி பாத மலைக்கு செல்லும் பிரதான படிக்கட்டுகளில் அதிகளவில் மலை உச்சியில் இருந்து மழை நீர் வெள்ளம் போல் வடிந்து வருவதால் ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் சிவனொளி பாத மலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மேலும் சேத்த கங்குள ஓயா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை இதுவரையில் சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகள் அவற்றை சமர்ப்பிக்கவில்லை எனில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை குறிப்பிட்டுள்ளது. 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 முதல் 31ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 வரை தாமதமாக சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிவிப்புகளுக்கு சட்ட விதிகளுக்கு அமைவாக அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதற்கமைய இதுவரை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அதிகாரிகள் யாராவது இருந்தால் அவர்கள் அந்த அறிவிப்புகளை விரைவில் தங்கள் நிறுவன தலைவர்களிடம் சமர்ப்பித்து அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய நிர்வாக அபராதத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிவிப்புகளை நிறுவன தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவ்வாறு அவற்றை நிறுவன தலைவர்கள் ஏற்க மறுத்தால் இது தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிய தருமாறும் மேற்படி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருகோணமலை வடக்கு கடற்கரை வீதியில் குழுவொன்றினால் தாக்குதலுக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்தவர் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த 32 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருந்தோபசாரத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த கொலை நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டின் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் மோட்டார் வாகன துணை ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படுவார் என்று மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான சேவைகளுக்காக கொழும்புக்கு வராமல் தங்கள் சொந்த மாகாணத்தில் சேவைகளை வழங்குவதை எளிதாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். 10 மாவட்டங்களில் பணிகள் ஏற்கனவே ஆன்லைனில் நடைபெற்று வருவதாகவும் எதிர்காலத்தில் மற்ற 15 மாவட்டங்கள் இணைக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்ட பிறகு 25 மாவட்டங்களில் இருந்தும் தரவுகள் ஒரே நேரத்தில் ஆன்லைனில் பெறப்பட்டு மக்களுக்கு திறமையான சேவைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் 25 மாவட்டங்களும் ஆன்லைனில் சேவைகளை வழங்கும் நிலையில் இருக்கும் என்று அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கும் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் தொடர்புடைய சட்டங்களில் திருத்தம் செய்வதற்கும் 2 புதிய வரைவு சட்டமூலங்களை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. இருப்பினும் இதற்கு பதிலளித்த ஓய்வு பெற்ற எம்பிக்கள் சங்கம் முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட முன்னாள் எம்பிக்களை உறுப்பினர்களாக கொண்ட ஓய்வு பெற்ற எம்பிக்கள் சங்கம் ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் ஆணையத்திடம் ஒரு கடிதத்தையும் சமர்ப்பித்துள்ளது. ஓய்வு பெற்ற எம்பிக்களில் பெரும்பாலானோர் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர்கள் வேலை செய்யவோ அல்லது தொழில் நடத்தவோ முடியாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று மேலும் 4 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதுவரை 130 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 120 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 29வது நாளாக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டது. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் முதலாவது அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலே 3 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை நாளைய தினம் செம்மணியில் தற்போதுள்ள 2 மனித புதைகுழிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுழிகள் உள்ளனவா என்பதனை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாட்டில் தற்போது மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளமையால் தாம் அசௌகரியங்களுக்கு முகங்கொடுத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி பூசணிக்காய் 1 கிலோகிராம் 35 ரூபாய் முதல் 40 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான உரிய விலை நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் தமக்கு லாபம் பெற முடியவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் எனவும் அதற்காக கால அவகாசம் தருமாறும் விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 36 மணி நேரத்திற்கு மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல முறை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.